அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இந்த மூவேந்தர் மீடியா அப்படிங்கிற பேரில் தினேஷ் அப்படிங்கிற நபர் நடத்திட்டு வராரு. இவர் என்ன வேலை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இவர் பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்குலத்தோர் சமூகத்தை பற்றி தரக்குறைவாக வீடியோ போடுவது, முக்குலத்தோர் சமூகத்தோட வரலாற்றை அழிக்கிறது, முக்குலத்தோர் சமூகமான கள்ளர், மறவர், அகமுடையார் இந்த சமூகங்களை பிரித்து வீடியோ போட்டு இதில் யாரெல்லாம் எவ்வளோ தூரம் நம்மளால் பிரிக்க முடியுமோ அதற்கு எந்த வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்தி வீடியோ போடுறது தான் இவர்களோட முக்கியமான வேலை. ஆனால் அதே சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அண்ணங்களை நீங்கள் பட்டியல் சமூகம்னு சொல்லாதீங்க, தேவேந்திரோட வேளாறுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த தினேஷ் அவர்களை அவங்க கண்டிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிக்கலை. ஏன்னா இவர் தொடர்ந்து குறிப்பிட்ட முக்குலத்தோர் சமூகத்தை பற்றி தரக்குறைவாக தான் வீடியோ போட்டுட்டு வராரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல்ல என்னென்னா, இந்த கள்ளர், மறவர், அகமுடையார் இவங்களை நம்ம பிரித்து வீடியோ போடணும், பிரித்து தான் பேசணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முதல் நோக்கம். ஏன்னா கள்ளர், மறவர், அகமுடையாரை ஒருங்கிணைத்து தேவரினம் அப்படிங்கிற அரசாணைக்காக இந்த தேவர் சமூகம் நீண்ட காலமாக போராடி வருகிறது. ஸோ அதை முதல்ல அழிக்கணும் அப்படிங்கிறது இந்த தினேஷோட நோக்கம். குறிப்பாக பாருங்கள், இந்த பிஎம்டி மீடியாவில் தென்காசி தேவரின முதியவர் கொலை, தென்காசி தேவரின முதியவர் கொலை அப்படின்னு ஒரு தம்மையில் வச்சுருந்தாங்க. அந்த தம்மையில் எடுத்து நம்ம மூவேந்தர் மீடியா தினேஷ் என்ன பண்ணியிருக்காரு, என்ன நரி வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த தேவரின அப்படிங்கிறத மட்டும் அழிச்சிட்டு மறவர் முதியவர் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு தம்மையில் எடுத்து போட்டால் நம்ம அப்படியே போடுவோம். ஆனால் இவங்களோட குரோதம், வன்மம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு கீழ்த்தரமான வேலை பண்ணுறான்னு பாருங்கள். ஒரு தம்மையில் எடுத்து இந்த ரோட்லலாம் சாக் பீஸை வச்சு யாராவது போட்டால் அழிப்பாங்கள்ல, அந்த மாதிரியான சில போர்டெலாம் எங்கேயாவது தேவரினம் அப்படின்னு அழிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் யூடியூப்பில் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காப்புல. ஸோ இவங்க இதை திட்டமிட்டு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இரண்டு சமூகத்தை சேர்ந்தவரும் தெரிஞ்சுக்கணும். உங்கள் சமுதாயத்தை, முக்குலத்தோர் சமூகத்தை யார் அழிக்கணும்னு நினைக்கா, பிரிக்கணும்னு நினைக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேவரினம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே அழிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக நாங்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்குமே சொல்லியிருக்கிறேன், இந்த காணொலியை பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். எங்களோட காணொலி என்னுடைய காணொலி கண்டிப்பாக உங்களுக்கோ உங்கள் சமூகத்துக்கோ எதிரானது கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தேவர் சமுதாயத்தை அழிக்கணும்ட்டு கங்கணம் கட்டி வீடியோ போட்டுட்டு திரிகிற ஒரு சிலருக்கு தான் நாங்கள் பதில் கொடுத்துட்டு வரோம். ஏன்னா நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததெல்லாம் நம்ம பாண்டியர் டிவினோ மூவேந்தர் மீடியானோ ஆரம்பிக்கலை. சும்மா மன்னன் வாய்ஸ், எனக்கு ரஜினியை பிடிக்கும், அந்த காரணத்தினால தான் மன்னன் வாய்ஸ்ன்னு நான் ஆரம்பித்தேன். ஸோ நம்மளுக்கு இந்த யூடியூப்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் யூடியூப்பில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளோட யூடியூப் பாணியை மாற்றி நம்ம பதில் கொடுக்க ஆரம்பித்தோம். நீங்கள் தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு அரசாணையை வாங்கியிருக்கீங்க, அது சந்தோஷமான விஷயம். அந்த அரசாணையை வச்சு நல்லபடியாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லோருடைய விருப்பமும். பட்டியலினத்துலேருந்து பட்டியல் அந்த பிரிவுலேருந்து நீங்கள் வெளியே வந்தாலும் அதையும் எல்லோரும் வரவேற்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அதே சேம் டைம் நீங்கள் பண்ணக்கூடிய இன்னொரு வேலை என்னென்னா, இந்த தேவர் இனத்தை அழிக்கணும், தேவருங்கிற வரலாற்றை அழிக்கணும், தேவமாறுன்னு சொல்லக்கூடாது, பாண்டியமாறுன்னு சொல்லக்கூடாது, பாண்டியர்கள்னு சொல்லக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டு செயல்படக்கூடியதுனால தான் இங்கே பிரச்சனை. சொன்ன விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த்.